அது கீழ தான் நம்ம எல்லாம் இது பண்ணணும். ஜென்சி வந்திருக்காங்களா? இன்னும் வரலையா? அவ வரமாட்டாக்கா. கோயிலுக்கு போயிட்டாங்களா? நெட் கிடைக்கலையாக்கா. சரி சரி. ஜென்சி நேத்து மெசேஜ் பண்ணாங்க. நான் வேற ஒரு ஜென்சி நினைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட ஹாப்பி நியூ இயர் அக்கான்னாங்க. அக்காவா அப்படின்ட்டேன். சொல்லிட்டாங்க. நான் வந்து வேற ஒரு ஜென்சி நினைச்சுக்கிட்டேன்பா. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அக்கா அக்கான்னு சும்மா இது பண்ணுமா, என்ன அக்காவா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து டீச்சர்னு சொன்னாங்களா, டீச்சரா? நான் பிஎட் பண்றதுனால டீச்சர் சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன டீச்சரா அப்படின்னு வேற கேட்டுவிட்டேன். அப்புறம் தான் பாக்குறேன், ஆமாக்கா ஆமாக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இந்த பாப்பாவா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே அதை வந்து அப்படியே சமாளிச்சு ஓகேமா ஓகேமா அப்படி போட்டுட்டேன். ஃபோன் அடிச்சு நான் அக்காட்ட பேசிட்டு நைட்டு 12 மணிக்கு பேசிட்டு ஆமா 12 மணிக்கு பேசினாங்க. கரெக்ட். நான் வந்து கேக்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சா? எப்படி என்னோட போட்டோகிராஃபி? அம்மாக்கு வரவே இல்லையாக்கா. வரவே இல்லையா? கேக் வரலையா, போட்டோ வரலையா? நல்லா இருக்காங்க. சரி ஓகே. இந்தியா அம்மா கேக் செஞ்சாங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்ப அதுதானே ஸ்பெஷல். அது நீங்க சொல்லவே இல்லையே. எதுவுமே ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அது ஒரு கேக் தானே, அம்மா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க, நீங்க சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம், நம்ம தம்பி வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லி நினைக்குவாங்களா அம்மா? சரி ஓகே. எல்லாரும் சரி, வெரி குட், சூப்பர். அதான் ஸ்பெஷல். சரி ஓகே. சரிம்மா, நம்ம அப்படியே சமுக்கு போயிருவோமா? இன்னைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதாம தப்பிச்சிட்டீங்க அப்படிதானே? இல்லக்கா, எழுதி போட்டோம். எழுதி இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. ஏதோ 2 பேஜ் 3 பேஜ் அப்படிதான் இந்த மாதிரி இருந்தது. ஒரு சம் கேட்டதுனாலயா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. அது ஒன்னா தப்பிக்கிறதுக்கான வழிதான் அப்படிதானே? சரி ஓகே. எப்படியோ எழுதுனீங்க, அது வரைக்கும் ஓகே. சரிம்மா, இன்னைக்கு நம்ம வந்து 9th சம் பார்க்கணும். கரெக்டா? அவ்வளவுதான். இனிமே யாரும் பேச மாட்டீங்க. ஏன்னா நான் சப்ஜெக்ட் குள்ள போயிட்டேன். 9th சம் தானே? சரி ஓகே. 9th ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது சும்மா சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துருது. கொஸ்டின் சொல்றீங்களா? நைன்த்ல ஃபர்ஸ்ட் சம். குட் ஈவினிங் பா. இப்பதான்ப்பா சம் ஸ்டார்ட் பண்றேன். ஹாப்பி நியூ இயர். எங்க உடம்பு சரியில்லையா? ஹாப்பி நியூ இயர் பா. உடம்பு சரியில்லையா? ஆமாங்கா. ஓகே சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா, அப்படியே யாராவது கொஸ்டின் படிங்கம்மா. Secant theta plus cosecant theta equal to அடுத்ததுக்கா என்ன ப்ரூஃப் பண்ணனும்? q into p squared minus 1 equal to 2p கா. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். நம்ம கொடுத்துருக்கிறத ஏதாவது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். இந்த பி டேம் வந்து சிம்பிளா தான் இருக்கு. காஸ் பிளஸ் சைன் வந்து பி, அது ஒன்றும் மாற்ற வேணாம். இந்த டேம்ல பார்த்தா சீக்கன் கொசிக்கன் இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். சீக்கன் எப்படி எழுதலாம்? சீக்கன் என்னன்னு எழுதலாம்? 1/tan 1/cos கா. 1/cos theta. கொசிக்கனை 1/sin theta. ஓகே, ஈக்குவல் டு q. இப்போ நான் இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்றேன். அப்போ sin theta plus cos theta divided by
காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்கு ஈக்குவல் டு q. இதை தான் இப்போதைக்கு நம்ம qன்னு வச்சுக்க போறோம். ஓகேவா? இந்த சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக கூட நம்ம இந்த p வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது அப்புறமா சம்ல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதுதான் இனிமே q. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்கிற சம்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு டேர்மையும் வச்சுக்கிட்டு இதை நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அங்க என்ன இருக்கு? q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். கியூவோட வேல்யூ என்ன சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? sin theta plus cos theta by cos theta sin theta. வெரி குட். சொன்னது யாரு? நந்தினிகா. வெரி குட்மா. உங்களுக்கு நெட்டு இன்னைக்கு நல்லா கிடைக்குது போலயே. அப்பா ஃபோன் வந்துருச்சா? ஓகே, சூப்பர். ஓகே, q. நெக்ஸ்ட் p ஸ்கொயர் அப்படின்னா p டேர்ம். இந்த டேர்ம் என்ன இருக்கு? sin theta plus cos theta whole square minus 1. ஓகேவா? இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி 2pன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். மேல உள்ள டேர்ம் நான் ஒண்ணுமே பண்ணல, அப்படிதான் வச்சிருக்கேன். கீழே உள்ளதையும் ஒன்றும் பண்ண போறதில்ல, அப்படிதான் வச்சுக்க போறேன். ஓகே, இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? a plus b the whole square. வெரி குட். சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க. sin square plus cos square minus 2 ஓகே, மைனஸா பிளஸ்ஸா? plus का 2ab ஆ? sin cos 2 sin cos sin theta cos theta மைனஸ் 1 இங்க பக்கத்துல இருக்கு, அதையும் நான் அப்படி போட்டுக்கிறேன். இந்த sin square theta cos square thetaக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 பிளஸ் 1. இந்த பிளஸ் 1ம் இந்த மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிருது. ஓகேவா? இப்போ மல்டிபிள்ல இங்க வந்து 2 sin theta cos theta இருக்கு. கீழே ஒரு cos theta sin theta இருக்கு. இந்த cos theta sin thetaவையும் இந்த cos theta sin thetaவையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இந்த 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 இன்ட்டு இந்த டேர்ம் இருக்கும். அப்படியே இந்த டேர்மை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்த்தோம். sin theta plus cos thetaக்கு பதிலா இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? p. அவ்வளவுதான். நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2pன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்ட், நிரூபிக்கப்பட்டது. என்ன பண்ணோம்? இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி q எழுதிக்கிட்டோமா? இதை எடுத்து போய் q-க்கு பதிலாகவும் பி ஸ்கொயரோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு -1. இது a plus b the whole square மாடல் இருக்கிறதுனால அதை எழுதணும். பார்த்தா sin square theta plus cos square theta இருந்துச்சு. இதுக்கு பதிலா 1. இந்த பிளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிடுச்சு. மேல மல்டிபிள் இருக்கிற sin theta cos theta, இந்த கீழே உள்ள sin theta cos theta ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 இன்ட்டு sin theta plus cos theta மட்டும் இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம p சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அப்ப 2p ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது ஓகே பாருங்க. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்க ஓகே ஓகே. சரி, அது மாதிரி ஓகேப்பா. ஓகே, ஒரு கொஸ்டின், அதாவது நீங்க வந்து நல்லா கொஸ்டினை படிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின்லயே 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த 9th சம்லயே இது ஃபர்ஸ்ட் பார்ட், இன்னொரு செகண்ட் பார்ட் இருக்கும். நீங்களாம் என்ன பண்ணிடுவீங்க? அவசர அவசரமா போறேன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு நான் எல்லாமே ஃபுல்லா முடிச்சிட்டேன், எனக்கு ஃபுல் மார்க் வந்துரும்னு நீங்க ஒரு ட்ரீம்ல இருப்பீங்க. ஆனா கடைசியில பார்த்தா ஒரே ஒரு சம் தான் போட்டிருப்பீங்க, இன்னொரு சம் போட மறந்துருப்பீங்க. இதுக்கு வந்து 2.5 மார்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது போட்டாதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரியா? அதனால ஒழுங்கா நல்லா கொஸ்டினை ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சு பார்த்து ஆன்சர் எழுதணும். உங்க புக்ல உள்ள அதே கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்கன்னு இருக்காது. அதே கொஸ்டினே கொடுத்துட்டு அதுல சின்னதா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. எப்பவும் நீங்க மைனஸ் வச்சு போடுற ஏதோ ஒரு சம பிளஸ்ன்னு கூட மாத்தி கொடுத்துருப்பாங்க. உங்க கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கோ அதுக்கு தான் நீங்க ஆன்சர் எழுதணும். கொஸ்டின் பேப்பர்ல வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, புக்ல பிளஸ் தானே இருந்தது, நமக்கு அதுதானே தெரியும், அதுதான் கரெக்ட், கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியை போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுட்டு வரக்கூடாது. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கோ அதுக்கு தான் நீங்க ஆன்சர் எழுதணும். அது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சம்மு டவுட்டா இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அதுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு சப்போஸ் ஏதோ தமிழ்ல டவுட் இருக்குன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அதுல என்ன இருக்கோ அதை வச்சு கூட போடலாம் நீங்க. ஆனா சப்போஸ் தமிழ்லயும் என்னம்மா இங்கிலீஷே டவுட்டா இருந்தா உங்களுக்கு என்ன, அதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, இது ஏதோ மிஸ்டேக்கா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கோ அதை போட்டு வைங்க.
கொஸ்டினே உண்மையிலேயே தப்பா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா மார்க் குடுப்பாங்க. கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கருணை அடிப்படையில உங்களுக்கு மார்க் அள்ளி போட்டுருவாங்க. அதனால வருத்தப்பட வேணாம். ஓகே வைக்கிறேன். இது கிரியேட்டிவ் சம். கிரியேட்டிவ் சம்னா நீங்க தான் போட்டாகணும். ஓகேவா? ஓகேக்கா. அதனால கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சு பார்த்து என்ன இருக்கோ அதை போடுங்க. ஓகே சரி. ஹரிஷ், உங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கா? ஆமாங்கக்கா. சரி. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 9:30 இருந்து 5 o'clock வரைக்கும்க்கா. ஓகே. ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்டா? ஆமாங்கக்கா. என் மேக்ஸ் இன்னைக்கு மேக்ஸ் முடிஞ்சிட்டுக்கா. முடிஞ்சிட்டா? ஓகே. சொல்லுங்கம்மா. எங்க ஸ்கூல்லயும் 2 நாள் வச்சாங்கக்கா. அப்புறமா துரத்தி விட்டாங்களா? எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப சந்தோஷமா வந்திருப்பீங்களே. ஆமாங்கக்கா. சரி சரி. நாளைக்கு உங்க ஸ்கூல் வந்தாலும் வருவேன் ஹரிஷ், அதுக்கு தான் கேட்டேன். நாளைக்கு கிளாஸ் இருக்குக்கா. அதான் உங்க ஸ்கூலுக்கு தான் வருவேன். பாக்குறேன். வாங்கக்கா. உங்களை நான் நேர்லயே பார்த்தது இல்ல, பாக்குறேன். என்ன பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கேங்க. வந்திருக்கீங்க. வந்திருக்கேன், ஆனா நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு பாப்போங்க. ஓகே. வேற யாராவது ஸ்கூலுக்கு வரணுமா? நான் வந்தா ஓடிடுவீங்களா? எங்க ஸ்கூலுக்கு வாங்கக்கா. சரி, உங்க ஸ்கூலுக்கு. மதுரையில இருக்கீங்களா நீங்க? ஆமாங்கக்கா. சரி. நீங்க என்ன பார்த்தது இல்லையா? போன்ல தான்க்கா பாத்திருக்கேன், நேர்ல பார்த்தது இல்லக்கா. நேர்ல பார்த்தது இல்லையா? ஓகே, வரேன் ஒரு நாள். மதுரைக்கு வரும்போது வீட்டுக்கு வாங்கக்கா. மதுரையில எங்க இருக்கீங்க? மேலூர் கிட்ட கொட்டாம்பட்டியிலக்கா. கொட்டாம்பட்டியில அங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா? வைலக வானொலின்னு சொல்லி. ஆமாக்கா. அங்கதான் நான் வந்திருக்கேன் நானு. ஓகே, அங்கதான் வந்திருக்கேன். அம்மா வந்து அந்த கொட்டாம்பட்டி ஆபீஸ்ல தான் இருப்பாங்களா? ஆமாக்கா. அப்படியா? அம்மா அங்க இருப்பாங்களா? ஆபீஸ்ல இல்லக்கா, வீட்ல. அக்கா டியூஷன் எடுக்கறாங்கக்கா, ஆபீஸ்க்கு மீட்டிங் போவாங்க, வருவாங்கக்கா. சரி சரி. அந்த ஆபீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். அப்புறமா வந்தா நான் சொல்றேன். நீங்க அடுத்து வரும்போது சொல்லுங்கக்கா, வீட்டுக்கு வந்துட்டு போறேன். சரிம்மா. ஓகேம்மா. அம்மா சொல்றாங்கக்கா, உங்களை அடுத்து வரும்போது கண்டிப்பா சொல்லணும்னு. கண்டிப்பா சொல்றேன். சரிங்கக்கா. அக்கா அப்படியே எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. சிக்கல் தானே, கண்டிப்பா வரேன். பக்கத்து தெருவாங்கக்கா. முருகன் கோயிலுக்கு பக்கத்து தெருவா? அந்த முருகன் கோயில் அந்த ஸ்ட்ரீட்லயும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. யாருக்கா? ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க பெரிய அக்கா தான். எங்கன்னா அந்த நம்ம மெயின் ரோட்ல என்ட்ரன்ஸ் இருக்குல்ல முருகன் கோயிலுக்கு, மெயின்ல அந்த என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு ரைட்ல ஒரு சந்து போகும்ல, அதுலதான் இருக்கு அவங்க வீடு. ஓகே. சிங்கார காளியம்மன் கோவில் இருக்காங்களே. ஐயோ, எனக்கு தெரியாதே. காளியம்மன் கோவில் தெரியாதா? இப்படியேதான் கேட்டேன், தெரியாது. எனக்கு அந்த கோயில் மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே. சிக்கல் சிங்கார காளியம்மன் தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா? சிக்கல் சிங்கார வேலன் தானே? சிங்கார காளியம்மன். காளியம்மன் தெரியலமா. முருகன் கோயில் கொஞ்சம் தூரம் பக்கத்துல, அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி. அங்க ஒரு ஃபிஷ், அந்த சைடு ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குல்ல. சொல்லுங்கப்பா. அம்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேக்குறாங்க. அது என்ன வந்து ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு மேல கூப்பிட்டாங்கப்பா. சரிக்கா. ஏன்? அம்மா வீட்டுக்கார சொன்னாங்க அம்மா இருக்கும். அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க நாளைக்கு? இல்லக்கா, நாளைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அதான் அதுக்குள்ள. சரி சரி. புரோட்டா தருவீங்களா? தருவாங்க, வாங்க. சரி, வரணும். நாங்களாம் பேசணும்னு ஆசைப்பட்டீங்களா? 10 நிமிஷமா பேசுறோம், போதுமாக்கா? போதும். நானும் கிளாஸ் நியூ இயர்ல இருந்து புதுசா மாறிடுவோம். சரி சரி. வெரி குட் வெரி குட், சூப்பர். ஓகே, அப்படியே எனக்கு கிளாஸ் நடத்துக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா நான் நடத்திட்டு வந்து பேசிக்குவேன். ஓகே தானே? கிளாஸும் டிஸ்டர்ப் ஆகாம அப்படியே நடத்திடலாம். ஓகேங்கா. ஓகே. சரி, நான் அப்படியே செகண்ட் செம்முக்கு போயிடுறேன்.
இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன்னா, இங்க பாருங்களேன். இங்க sin தீட்டா இன்டு 1 பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இந்த டேர்ம இந்த மாதிரி நம்ம மாத்தணும். இதுல பாருங்களேன், இதுல எல்லாமே காஸ் டேர்மா இருக்கு. இங்க ஆனா சைன்லாம் இருக்கு. சைன்னு இருக்கு. அத காசா மாத்தணும். எப்பம்மா நம்மளால சைன காசா மாத்த முடியும்? ஏதாவது ஐடியா இருக்கா? அக்கா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும்போதுக்கா வெரி குட். அதாவது அது வந்து ஸ்கொயர்ல இருக்கும்போது கரெக்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு இருந்தா அதை நம்மளால காஸ் ஸ்கொயரா மாற்ற முடியும். வெரி குட். ஹர்னிக்கு கிளாப் பண்ணலாமா? சூப்பர், வெரி குட். சரி, இதானமா கொஸ்டின் கொடுத்துருக்கிறது? இதான் கொடுத்துருக்கிறதா கொஸ்டின்? ஓகே, இது என்னன்னு மாத்தணும்? cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4 கா. ஓகே, சரி. இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி இருந்தா ஹரிணி சொன்ன மாதிரி இது வந்து சப்போஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தா நமக்கு மாத்த முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்மளால மாத்த முடியும்ல. சைன் ஸ்கொயரை மட்டும் நம்மளால 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத முடியுமா? ஓகே, அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். இந்த சைன் தீட்டா அப்படி இருக்கட்டும், பிராக்கெட்ல 1 பிளஸ் இந்த டேம் அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த பக்கம் காஸ் ஸ்கொயர் தீட்டா அது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சைன் தீட்டா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த சைன் தீட்டாவுமே வேணாம், அதையுமே நான் காசா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? அது சப்போஸ் ஸ்கொயர்ல இருந்தா ஈஸி. அப்ப நான் ரெண்டு பக்கமும் நானாவே ஸ்கொயர் பண்ண போறேம்மா. இங்க ஸ்கொயர் பண்ணா இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இதுவும் கோச்சுக்கும். ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா தான் பண்ணணும். அப்ப ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். இப்ப நான் டைரக்டா ஸ்கொயர் பண்றேன்ல, நீங்க எழுதணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இருபுறமும் வர்க்கப்படுத்துக. அந்த மாதிரிலாம் நீங்க எழுதணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைன் தீட்டாக்கும் வரும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். இதுல 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். அப்ப சரி, அதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த 2 to 4 ஆயிடும். அப்ப காஸ் பவர் 4 தீட்டா. இப்ப சொல்லுங்க, இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ஸ்கொயர்னா என்ன வேல்யூ வரும்? 4 4. 2 ஸ்கொயர் 4. b ஸ்கொயர்னா காஸ் வந்து ஆல்ரெடி ஸ்கொயர்ல இருக்கு. அதுக்கு இன்னொரு ஒரு டைம் ஸ்கொயர் பண்ணா 2 2s ஆர் 4. அப்ப காஸ் பவர் 4 தீட்டான்னு மாறிடும். மைனஸ் 2ab 2 இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 2s ஆர் 4 ஆயிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்க உள்ள இந்த காஸ் பவர் 4 கூட நான் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டான்னு வருது. ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா? இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல எழுதியிருக்கோம். ஓகே தானே? ஓகே ஓகே, சரி. இப்போ இந்த சைன் ஸ்கொயரும் நமக்கு தேவை கிடையாது. அதையுமே நம்ம மாத்தணும்ல. அப்ப இதை எப்படி மாத்தலாம்? 1 minus cos square. வெரி குட். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி மாத்திட்டு பேலன்ஸ் வந்து 4 பிளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேமை ஒரு டேமையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். அதே மாதிரி இந்த டேமையும் உள்ள கொடுத்து நம்ம மல்டி பண்ணணும். அப்படி மல்டி பண்ணா 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எல்லாமே எப்படி மாறிடும்? அதே டேம் தான் வரும். 4 பிளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை உள்ள கொடுத்து மல்டி பண்றேன். மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் கூட இந்த டேமை மல்டி பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் காஸ். இங்க பவர்ல ஸ்கொயர் இருக்குமா? இங்க பவர்ல 4 இருக்கு. அப்ப பவர் என்னவா மாறும்? cos power 6 theta. 2 plus 4 6. 6 theta. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த cos ஸ்கொயர் தீட்டாவால இந்த 4 cos ஸ்கொயர் தீட்டா மல்டி பண்ணோம் அப்படின்னா 4 cos பவர் இந்த ஸ்கொயர் தீட்டா இது ஒரு ஸ்கொயர் தீட்டா. அப்ப ஸ்கொயர் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணும்போது
பவர்ஸ் அடுக்குகள் வந்து கூட்டிக்கலாம். இங்க பக்கத்துல மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்கு ஈக்குவல் டு 0. புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? புரியுது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேர்ம இங்க பாருங்க. இப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா கூட நான் வந்து காஸ் பவர் 4 தீட்டா மல்டி பண்றேன்னா காஸ் தீட்டா கீழே சமமா இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணி கூட்டி பவர் 6 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்க பண்ணிருக்கோம். சரி, இப்ப பாருங்க என்னென்ன ஒரே மாதிரி இருக்கு. 4 அப்படியே இருக்கட்டும். காஸ் பவர் 4 தீட்டா இங்க ஒண்ணு இருக்கு. காஸ் பவர் 4 தீட்டா வேற எங்க இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இது வந்து பிளஸ்ல இருக்குமா, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இது மட்டும் தான் இருக்கு. அப்ப -4 காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே. ஸ்கொயர் டேர்ம்ஸ் இந்த டேர்ம் ஒன்று இருக்கு, இந்த டேர்ம் ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ், ஏன்னா இங்க 4 -4 கூட்டினா -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா முடிஞ்சிச்சு. இந்த டேர்ம் மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஓகே, நமக்கு கொஸ்டின்ல பாருங்களேன் என்ன மாதிரி ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு ஈக்குவல் இந்த பக்கம் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு நான் கொண்டு போக போறேன். இங்க பாருங்க மைனஸ் பிளஸ்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து பிளஸ்ல வருது பாருங்க. இங்க ஏதாவது மைனஸ் பிளஸ் மாத்தி போட்டிருக்கேனா பாருங்க. அக்கா ஒரு 2 செகண்ட் ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஃபோன் ஓகேமா ஓகேமா. சரிம்மா. இங்க என்னது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா பாருங்க. மைனஸ் பிளஸ் ஏதோ ஒன்று மாத்திருக்கேன். இது மைனஸ், இது பிளஸ்ல வரும், இதுவும் பிளஸ்ல வரும்னு நினைக்கிறேன். இது பிளஸ்ல தான் வரும், இதுவும் இங்க மட்டும் நமக்கு மாறும். இது மட்டும் மாறுது பாருங்க. இங்க -4 வருதா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா பாருங்கம்மா. மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஏதோ மாத்தி போட்டிருக்க மாதிரி தோணுது. பிளஸ் பிளஸ் மைனஸ் கரெக்டு. நெக்ஸ்ட் இது -4 மைனஸ் கரெக்டு. இது மைனஸ், இது பிளஸ்ல வரும். நம்ம தப்பா போட்டிருக்கோம் பாருங்க. இது பிளஸ்ல தான் வருது. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருது. இந்த 4 தீட்டா பிளஸ்ல வருது. கரெக்ட். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். 4 மட்டும் இங்க வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து 6 தீட்டா இதை எழுதிக்கிறேன். அப்போ காஸ் பவர் 6 தீட்டா பிளஸ்ல. செகண்ட் பவர் 4 தீட்டா இது ஆப்போசிட் சைட் போகுது -4 காஸ் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். ஆப்போசிட் சைட் போகும்போது பிளஸ்ல வருது. அவ்வளவுதான், நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. என்னென்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற கிவன் இதுல சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து எல்லாமே காசா மாற்றணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும், வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்தும் போது a + b ஹோல் ஸ்கொயர் மாடலில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இங்கே இருக்கு, இதுக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள கொடுத்து மல்ட்டு பண்ணிட்டு எது இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கூட்டல் கழித்தல் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக இந்த மாதிரி வந்துச்சு. இதில் நம்ம கொஸ்டின்ல எப்படி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா 4 மட்டும் ஒரு சைடு இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 4 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு ஈஸியான சம் தான். இந்த 2 சம்மும் நீங்கள் சேர்த்து போட்டாதான் உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. பார்க்கும்போது 1 சம் மட்டும் பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை இதை விட்டுட்டு அந்த சம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் பார்த்து போகக்கூடாது. ஒரு 9th சம் எடுத்தீங்கன்னா 2 சம்மையுமே பார்க்கணும், சரியா? அப்புறம் பிரயோஜனமே கிடையாது. ஒரு பாதி மட்டும் பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பாதி மார்க் தான் கிடைக்கும். அதனால பார்க்கும்போதே ஃபுல்லாக பார்த்துக்கணும். போட்டு பாருங்க, கண்ணால் மட்டும் பார்க்காதீங்கம்மா மேக்ஸை. ஏன்னா எவ்வளோ நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு இந்த வருஷம் ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, உங்களுக்கு 8 நாள் லீவுன்னு நினைக்கிறேன் மேக்ஸ்க்கு. கரெக்டா? 8ஆ 10ஆ? மேக்ஸ்க்கு எத்தனை நாள் லீவு? 8 நாள். அழகா ஒரு நாளும் ஒரு சாப்டர் ஃபுல்லும் போட்டு பார்த்தா கூட 8 சாப்டரையும் 8 நாள்ல முடிச்சு கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். அதனால நல்லா பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு இந்த வருஷம் நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம நல்லா போடணும். 98 எடுத்துட்டேன்க்கா 2 மார்க் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. எல்லாருமே 100க்கு 100 எடுக்கணும், ஓகேவா? நல்லா படிங்க. உங்க எல்லார்கிட்டையும் நிறைய திறமை இருக்கு.
கண்டிப்பா உங்க எல்லாரையும் சூப்பரா மார்க் எடுக்க முடியும். இந்த வருஷம் எல்லாரும் சூப்பரா மார்க் எடுக்க போறீங்க. ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நானும் உங்களுக்கு போர்ஷன்ஸ்லாம் சூப்பரா எல்லாமே சீக்கிரம் முடிச்சு குடுத்துட்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவோ அதெல்லாம் நான் ரிவைஸ் கூட பண்றேன். வேற உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் சம்ஸ்லாம் கேட்டுக்கங்க. இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஓகேவா? நல்லா படிங்க. நான் வெளியிலேருந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள நான் கனெக்ட் பண்ணி உங்கள்ட்ட பேச சொல்றேன். ஒரு சார்லாம் வந்து எது எது இம்பார்ட்டன்ட் இத மட்டும் படிச்சா போதும்னு அவர் சொல்லுவாரு. அத மட்டும் படிச்சாலே நல்ல மார்க் எடுக்கலாம். ஆனா நம்ம வந்து அப்படி போகக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் போகக்கூடாது. முடிஞ்ச அளவு எல்லாமே பார்த்துருங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்க்கா. எனக்கு வந்து இப்போதைக்கு 60 ரேஞ்ச் தான்க்கா முடியுது அப்படின்னு அதாவது ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே என்னால 60 தாண்ட முடியல அப்படின்றவங்க மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். ம். எல்லாருமே 100 எடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. எல்லாரும் நல்லா படிங்க. ஓகே? சரி. நானே பேசிட்டு இருக்கேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா பாருங்க. இல்லக்கா. ஓகே. ஓகே. இல்லக்கா. ஓகே. மத்தவங்கலாம் பேச ஓகேக்கா. மாட்டீங்களா? ஓகே. எனக்கு இந்த சைடுல மட்டும் தான் சொல்லி கொடுங்கக்கா ஒரு விஷயம். எதுமா? எந்த இது இதோ மட்டும்? இந்தாண்ட சைடுல சரி. ஓகே. அது மட்டும் சொல்லி ஓகே. இளம்பிரியன் மைக் ஒர்க் ஆகலையா? சவுண்டா இருக்கா? பக்கத்துல நான் பாட்டு ஓடிட்டு இருக்குக்கா. சரி, சரி. ஓகே. நீங்க மட்டும் பாட்டு கேட்டு நல்லா என்ஜாய் பண்றீங்க. இல்லக்கா நானே பாட்டு ஆன்ல சத்தம் முடியலன்னு. சரி, சரி. எங்களுக்கும் கேக்குதே. உங்கள பேச வச்சு நாங்களும் பாட்டு கேட்டோம். சரி. இங்க பாருங்க. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த sin ஸ்கொயர் தீட்டாவ 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டோமா, இத எடுத்து ஒரு டேர்மையும் உள்ள குடுத்து மல்டி பண்ணியிருக்கோம். அதுதான் இங்க நடந்திருக்கு. 1 கூட 3 டேர்ம மல்டி பண்ணா அதே டேர்ம் தான் வரும். -cos ஸ்கொயர் தீட்டா கூட 4 மல்டி பண்ணா -4 cos ஸ்கொயர் தீட்டா. -cos ஸ்கொயர் தீட்டாவோட +cos பவர் 4 மல்டி பண்ணா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் cos ஸ்கொயர் cos பவர் 4 அப்படின்னா 2வையும் 4ஐயும் மல்டிபிள் ஆட் பண்ணா 6 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் -cos ஸ்கொயர் தீட்டா கூட -4 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுது 4 அப்படியே வந்துடுது cos பவர் 2 to 4 அப்போ 4 தீட்டா. இந்த டேர்ம் அப்படி இருக்கு. இதுல 4 அப்படியே தான் இருக்கு. cos பவர் 4 தீட்டா இங்க -cos பவர் 4 தீட்டா ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா இதுவும். மத்தது வந்து 2 வந்து பவர்ல 2 இருக்கிறது வந்து இது 1 இது 1 2 இருக்கு. முன்னாடி -4 இது ஒரு -4 அப்ப கூட்டினா -8. நெக்ஸ்ட் இங்க -6 தீட்டா cos தீட்டா அது அப்படியே தான் இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இங்க 4 cos பவர் 4 தீட்டா வந்து முன்னாடி 4 இருக்கு. அதையும் அப்படியே எழுதிக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே நமக்கு ஏத்த மாதிரி 4 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போனா நமக்கு ஆன்சர் வந்துருது. அவ்வளவுதான். ஓகே. சரிம்மா. தாரகாவும் ஹரணியும் பேசவே மாட்டீங்களா லாஸ்ட் வரைக்கும்? இல்லக்கா. இல்லக்காவே ரொம்ப சிரிப்பா வருது. குளிர்தா போரா? ஏதோ நடுங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. சரிம்மா. இந்த 10th சம் பார்த்துட்டோம்னா பத்மஸ்ரீலாம் குட் கேர்ள். எந்த கொஸ்டின் சொன்னாலும் அவங்க கரெக்டா கேட்பாங்க. சரி, இந்த 10th சம் போயிடுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இது பார்த்துட்டா இந்த பயிற்சி முடிஞ்சிருது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா cos theta by 1 plus sin theta equal to 1 by a இருக்கா, இதை வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்படியே கொஸ்டின் சொல்றீங்களா? நான் சொல்றவங்க சொல்லுங்க. ஆனந்தி ஐடியில இருக்கிறவங்க பேர் என்ன சொன்னீங்க? தர்ஷினியா? தர்ஷினி நீங்க படிங்கம்மா கொஸ்டின். cos theta by 1 plus sin theta equal to 1 by a. ஓகே, இது வச்சுக்கிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a squared minus 1 by a squared plus 1 equal to sin theta. ஓகேம்மா. ஓகே, சரி. இப்போ நான் கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸ், அதாவது சாரி எல்ஹெச்எஸ் கிடையாது, கிவன் கொடுக்கப்பட்டதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். கிவன் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எழுதிக்கிறோம். cos theta by 1 plus sin theta equal to 1 by a இருக்கா. நம்ம இங்க வந்து a ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இதை நான் ஸ்கொயர்னு மாற்றணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நானாவே ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்திக்கிறேன். ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப மேல வந்து cos ஸ்கொயர் தீட்டா, கீழே வந்து 1 plus sin theta the whole square
ஈக்குவல் டு 1/a² இருக்கும். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படிமா எழுதலாம் ஹரிணி? ஹரிணி நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீக்கா. சொல்லுங்க. 1 minus square theta அக்கா. வெரி குட். சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே எப்படி இருக்குன்னா a plus b the whole square மாடல் தான் இருக்கு. ஆனா நான் வந்து இங்க பவர்ல 2 டைம்ஸ் இருக்குன்றதுனால இப்படியும் பிரிச்சு எழுதலாம்ல. 1 plus sin theta into 1 plus sin thetaன்னு எழுதலாமா? இதை ஆட் பண்ணாலும் 1 plus sin theta தான் ஹோல் ஸ்கொயர் தான் வரும். எனக்கு தேவையான மாதிரி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி பண்றேன்னா இதுக்கு நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு a² minus b² சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ 1 plus sin theta 1 minus sin thetaன்னு நம்மளால எழுத முடியும். அப்போ கீழே மேலேயும் ஒரு டேம் கேன்சல் ஆகும்ல, அதுக்காக நான் சும்மா அப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன். நீங்க பிரிக்காம கூட இருக்கலாம். பிரிக்காமலே அப்படியே வச்சிருந்து இந்த ஸ்கொயரும் அந்த டேமையும் கேன்சல் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம். நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பிரிச்சு எழுதி காமிக்கிறேன். பிரிக்கிறது தான்க்கா எங்களுக்கு புரியவே இல்லைன்றீங்களா? சரி, இப்போ 1/a² இருக்கு. எனக்கு வந்து a² வேணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கல்ல எழுத போறேன். கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் எழுத போறேன். அப்போ a² வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 plus sin theta by 1 minus sin theta. இதுதான் வந்து a² வேல்யூ. இதை வச்சுக்கிட்டு இதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் ஓகேவா? பாருங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம். அதுக்கு a plus b into a minus b எழுதிட்டு மேலேயும் கீழையும் கேன்சல் பண்றோம். நமக்கு தேவை a²ன்றதுனால நான் அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கல்ல எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? பாருங்க. சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? என்னமா இருக்கு? a²க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 plus sin theta by 1 minus sin thetaவா? ஓகே, அதானே? அதாங்க. ஓகே, சரி. நம்ம क्वेश्चन என்ன ப்ரூஃப் பண்ணனும்? a² minus 1 a² plus 1 இல்ல மேல பிளஸ் கீழே மைனஸா? கரெக்ட் தான். கரெக்ட்டா? சரி, இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி sin thetaன்னு ப்ரூஃப் பண்ணனும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இதுல ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். a²க்கு பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ 1 plus sin theta by 1 minus sin theta. இது a²க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். -1 இருக்கு, -1 போட்டேன். டிவைடட் பை திருப்பி இங்க ஒரு a² இருக்கு. அப்போ 1 plus sin theta by 1 minus sin theta. இதுக்கு +1 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். இங்கேயும் இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது எப்படி மாறும்? 1 plus sin theta அப்படியே இருக்கும். மைனஸ் இந்த மல்டி பண்றோம்னு வச்சுக்கோங்க, மைனஸையும் உள்ள கொடுத்து மல்டி பண்றேன். அப்போ -1 plus sin thetaன்னு வந்துடும். divided by sin theta whole divided by இப்போ இது 1 plus sin theta plus இதை ரெண்டுத்தையும் இந்த 1 கூட மல்டி பண்ணோம்னா பிளஸ்ல அப்படியே அங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். whole divided by sin 1 minus இங்கே 1 minus sin theta, இங்கே 1 minus sin theta. இப்போ இங்க கீழே இந்த இருக்கிற இந்த ரெண்டு டைமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது தலைகீழ நீங்க எழுதினாலும் மேலே கீழே தான் வரும், கேன்சல் தான் ஆகும். நான் டைரக்டா இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல பாக்குறேன், மேல பாருங்க, இதை சால்வ் பண்றதுக்கு இதுல +1 -1 இருக்கு, கேன்சல் பண்ணிக்க போறேன். இதுல வந்து sin theta +ல மைனஸ்ல இருக்கு, அதையும் நான் கேன்சல் பண்றேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? மேல என்ன இருக்குன்னா sin theta plus sin theta அப்படின்னா 2 sin theta மேல இருக்கு. கீழே என்ன இருக்கு? எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் 1 plus 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 இருக்கு. இந்த 2 2 கேன்சல் பண்ணா ஆன்சர் நமக்கு sin theta கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். நம்மள ஈக்குவல் டு sin thetaன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஃபுல்லும் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிருக்கோமா. இதுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த வேல்யூ எழுதிட்டு மேலே கீழே எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் a² நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். அந்த a² எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். டிவைடர்ல ரெண்டுமே சேமாக இருந்ததுனால கேன்சல் பண்ணிட்டோம். பார்த்தா உள்ளே சால்வ் பண்ணும்போது -1 + 1 கேன்சல் ஆச்சு. இதில் -sin theta + sin theta கேன்சல் ஆச்சு. பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறத எழுதி பார்த்தா 2 2 கேன்சல் ஆகி sin theta அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. அவ்வளோதான். ஓகே பாருங்க. ஓகே,
நந்தினி, உங்களுக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் சரியாயிடுச்சே, பேசலாமே. என்னக்கா? ஓகே. உங்களுக்கு நெட்வொர்க் தான் சரியாயிடுச்சே, பேசலாமேன்னு சொன்னேன். நீ பேசுறேன்க்கா. சரி. அக்கா அதுக்கு முன்னாடி பேசி காட்டுங்களா? யாராவது ஏதாவது பார்த்துட்டு வந்தீங்களா? நான் காலையில தர்பார் மூவி பார்த்தேன்க்கா சன் டிவில. அப்படிங்கப்பா, சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு காமெடி. தர்பாரா இப்ப போய் பாக்குறீங்க? சரி, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணாங்கல்ல, நல்லா காமெடி தான். இந்த கொஸ்டின் கேட்பீங்க, நான் இந்த பதில் சொல்லுவேன்னு யோசிச்சு வச்சிருந்தீங்களாமா? சும்மா சொன்னேன்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல. வேற ஏதாவது பாத்துட்டு வந்தீங்களா? வேற எதுவும் தாங்க சொல்றேன். அப்புறம் படையுடைய காய் எதுக்கா? என்னம்மா? படையுடைய காய் எதுக்கா? படையுடையவா? ஆமாங்கக்கா. வெண்டைக்காய். எப்படி? இல்ல. மஷ்ரூம். அதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், சும்மா ட்ரை பண்ணு. இந்த அக்கா கொஸ்டின் சொல்லுங்க. படையுடைய காய் எதுன்னு கேக்குறாங்கம்மா. அது ஏதோ படை மாதிரி ஏதோ வரும் போல, போர் படை அது மாதிரி ஏதாவது வரும் போல. நீங்களே சொல்றீங்களா? சேனைக்கிழங்குக்கா. ஓ, வெரி குட் வெரி குட், சூப்பர். இது ஒரு நல்ல கேள்வி. நான் கேக்குறேன். கேளுங்கப்பா. அவார்டு வாங்கின ஊரு இருக்கா? இங்க இருந்தா அதில் கண்டுபிடிப்பீங்களோ? விருதுநகர். வெரி குட் வெரி குட், சூப்பர். கரெக்டுக்கா. சூப்பர் சூப்பர். நான் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. விக்கிய விக்கிய பூந்தோட்டம், இடிந்து பார்த்தால் நெல்தோட்டம், அது என்ன? வானம் நட்சத்திரம். கரெக்ட்க்கா. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரோ சொல்லியிருக்காங்கம்மா. இன்னொன்னு கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து, அது என்ன? தேன். எப்படிக்கா கரெக்டா சொல்றீங்க? யோசிச்சு பார்த்தம்மா. அதுக்குள்ளயும் டக்குன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, ஏதோ யோசிச்சு பார்த்தேன். பல அடுக்கு மாடினா நான் ஏதோ மரத்துல இனிப்பு இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் தேன் சும்மா நான் சொல்லி பார்த்தேன். ஓகேக்கா. அப்புறம் வேற யாராவது கேக்குறீங்களா? என்னன்னு கேக்குறீங்கக்கா. கேளுங்கம்மா. யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதை, அவன் யார்? யானை தோளா? இல்லக்கா.
மேலம் மத்தளம் அந்த மாதிரியா? அந்த மாதிரிலாம் இல்லக்கா. அந்த மாதிரிலாம் இல்லையா? அது ஒரு பூச்சிக்கா. பூச்சியா? கொசுவா? ஐயோ கொசு அக்கா இல்ல. இன்னொரு வாட்டி பேசுக்கா. யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதயம். அது ஏதோ ஒரு பூச்சாம். ஆ, கரப்பாம்பூச்சியா? கரெக்ட்க்கா. வெரி குட் வெரி குட். ஆமாங்கக்கா. அவர்தான் இப்ப பெரிய மீசை வச்சிருந்தாரு. நான் உன்னான்னு கேக்குறேன். கேளுங்கப்பா. இன்னொன்னு கேளுங்க. உன்னான்னு கேட்கல, கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்க. ப்ளூ ஹவுஸ்ல ப்ளூ வாழ்றாரு, எல்லோ ஹவுஸ்ல எல்லோ வாழ்றாரு, பிளாக் ஹவுஸ்ல பிளாக் வாழ்றாரு, ஒயிட் ஹவுஸ்ல யாருக்கா வாழ்வா? அமெரிக்காவோட பிரசிடென்டா? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அக்கா என்னன்னு கேக்குறீங்களா? கேளுங்கம்மா. ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரி, அது என்ன? கரண்ட் பில்லு. அந்த மாதிரிலாம் இல்லக்கா. ஐயோ வீட்ல யாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரியா? ஆமாங்கக்கா. அந்த வரியில முடியும்க்கா 2 எழுத்து, 2 சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் வரியில முடியும், இன்னொரு சென்டென்ஸ் வரியில முடியும். என்ன தெரியலம்மா. மாதத்துல இருக்கும்க்கா. ஜனவரி பிப்ரவரி அப்படியா? கரெக்ட்க்கா. அதுதான் ஆன்சரா? ஆமாங்கக்கா, ஜனவரி பிப்ரவரி தான் ஆன்சர். என்ன क्वेश्चन கேட்டீங்க? ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து 2 வரி. ஓகே ஓகே. சரி சரி. ஓகே. தர்ஷினி என்ன சொன்னீங்களேம்மா? தர்ஷினி ஆன்சர் தான்க்கா சொன்னேன். இந்த ஆன்சர் தான் சொன்னீங்களா? ஆமாங்கக்கா. ஓகே ஓகே வெரி குட். சரி அப்படியே நான் ஒரு சம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவா, யோசிச்சு வைங்க. ஓகே, இதோட நமக்கு இந்த 6.1 முடிஞ்சிச்சுமா. இது வரைக்கும் நல்லா பார்த்துட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். 5 மார்க்கும் வரும், 2 மார்க்கும் வரும். சரியா? இனிமே பார்க்க போகிற 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தட்லேருந்து ஒரு சம் வரும், 5 மார்க் தான். ஆனால் இது ரொம்ப 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 ஈஸி. நான் ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி கொடுத்தேனே உங்களுக்கு, ஏற்ற கோணம்னா என்ன, இறக்க கோணம்னா என்ன. சாரி, ஏற்ற கோணம் இறக்க கோணம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு முக்கோணத்துல கர்ணம் எது, அதுக்கப்புறமா சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் தீட்டா வேல்யூ என்ன, டான் தீட்டானா என்ன, அந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எதிர்பக்கம் கர்ணம், அந்த ஹைப்போட்டனியஸ், ஆப்போசிட் சைடு ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இனிமே வரப்போற எல்லா சமும் வரும். அதே மாதிரி அந்த டேபிள் படிச்சோம்ல, நான் கூட ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி சொன்னேன்ல, அந்த மாடல்ஸ் இனிமே தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் இனிமே எல்லா சம்ஸும். சரி, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது ஏற்ற கோணம் அப்படின்னா என்னன்னு சொல்லித்தர போறேன். ஏற்ற கோணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாடி வீடு இருக்கு. அந்த மாடி வீட்டுல அந்த ஒரு வீட்டுல ஒரு விண்டோ, ஜன்னல் இருக்கு. அந்த மாடி வீட்டுல ஒரு 10வது ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. அங்கதான் உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. கீழே நின்னுக்கிட்டு, அதாவது கீழேனா எங்க நிக்கிறீங்க, இந்த அந்த பில்டிங்க்கு கீழேயே இல்ல, தூரமா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு அந்த 10வது மாடியில இருக்கிற உங்க ஃப்ரெண்ட பார்க்கணும்னா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்க, உங்க ஸ்ட்ரைட்டா நேரா பாத்தீங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? தலைய நல்லா மேல அண்ணாந்து பாப்பீங்க, சாச்சு பாப்பீங்க. நேரா பாக்குறது
அந்த ஸ்ட்ரைட் வியூ. ஓகேவா? நம்ம கிடைமட்டமா இருக்கிற அந்த நம்மளோட பார்வை. அப்படி பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், தூரமா அண்ணாந்து நம்ம பார்ப்போம். அண்ணாந்து பார்க்கும்போது நம்ம பார்வை இப்படி போகும். கிராஸா இந்த மாரி போகும். இந்த கிடைமட்டமா இருக்கிறதுக்கும், இப்ப நீங்க அண்ணாந்து பார்க்கிறதுக்கும் இடையில ஒரு கோணம் உருவாகும். நீங்க நேரா தான் பார்க்கணுமா, ஆனா அப்படி பார்க்காம நீங்க என்ன பண்றீங்க, இப்படி அண்ணாந்து பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா கீழ இருந்து மேல பார்த்தா, அது என்ன பார்க்குறீங்க, மேல இருக்கிறதா? அப்ப ஏற்ற கோணம் அப்படின்னு பேரு அதுக்கு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இத பத்தி தான் இந்த 6.2 ஃபுல்லாவே படிப்பீங்க. 6.3ல மேல இருந்து கீழ பார்க்கிறது. அதாவது நேரா பார்க்காம கீழ சாய்ச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. கீழ குனிஞ்சு பார்ப்பீங்க. அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன், இறக்க கோணம் அப்படின்னு வரும். அதுதான் 6.3ல படிப்பீங்க. 6.4ல மேல கீழ இருந்து நீங்க பார்ப்பீங்க. மேல இருந்து அவங்க பார்ப்பாங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் 6.4. புரியுதா? இது ஃபுல்லாவே ஏற்ற கோணம், இது ஃபுல்லா இறக்க கோணம், இது ஃபுல்லா ஏற்ற கோணம், இறக்க கோணம் 2மே மிக்ஸ் ஆயி வரும். இப்படிதான் நீங்க படிக்க போறீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஏற்ற கோணம் தான். சரியா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மட்டும் தான் இப்போ நம்ம எல்லாமே பார்க்க போறோம். 6.2 ஃபுல்லா இந்த சம்ஸ பேஸ் பண்ணி தான், இந்த மாடல பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா? இப்போ கோணம் இங்க இருக்கு, ஆங்கிள் இங்க இருக்குன்னா, இதுதான் வந்து என்னவா இருக்கும், எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு. இதுதான் வந்து ஹைப்போட்டெனியஸ் கர்ணம். இதுதான் வந்து அடுத்துள்ள பக்கமா இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ வரப்போகுது. இதுல வந்து இப்போ சைன் தீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். இதுவே வந்து காஸ் தீட்டா அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதாவது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இதுவே tan அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டேபிள் யூஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போறோம். சரி, நான் உங்களை யாரோ செமினார் எடுங்க, எந்த கொஸ்டின்னாலும் எடுங்க அது மாதிரிலாம் சொன்னேன். யாருமே எடுக்கல. எடுப்பீங்களா? ஏமா நான் சொன்னேன்னு அந்த கான்செப்ட்லாம் இங்க இருக்கு பாருங்க. ஞாபகம் இல்ல? ஏதோ கேட்டுட்டு இருக்கனே, என்னன்னு கேக்குறேன்னு புரியுதா? நான் பேசினா என்னைய நீங்க எடுக்க விட்டுருவீங்கக்கா, அதனால நான் பேச மாட்டேன்னு நான் சைலண்ட் ஆயிட்டேன். நாளைக்கு எடுக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம் பாருங்க. இதுல வந்து அந்த கான்செப்ட்லாம் எதுவும் கேட்கல, சும்மா உங்களை ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்கம்மா. இதுல என்ன கேக்குறாங்க, ஆங்கிள் பிஏசி இதை காண்க அப்படின்னா என்ன கேக்குறாங்க, சென்டர்ல என்ன இருக்கோ அதோட வேல்யூ கேக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த ஏவோட கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து இந்த சைடு வேல்யூவும் இந்த சைடு வேல்யூவும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த 2 சைடு வேல்யூ நமக்கு தெரியுது. அதாவது இது என்ன பக்கம், ஆங்கிள் இங்க இருக்குன்னா இது என்ன சைடுமா, இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு. இது என்ன சைடு, அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா இதுதான் ஹைப்போட்டெனியஸ். ஹைப்போட்டெனியஸ் அவங்க கேட்கல. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும், அதாவது எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி சைன் தீட்டா வருமா, காஸ் தீட்டா வருமா, டான் தீட்டா வருமா? வெரி குட், டான் தீட்டா. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு அந்த டேபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ, அதாவது சைன் வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதுக்கான வேல்யூஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். இதை தவிர்த்து வேற என்ன, இந்த மாதிரி 3.8 இந்த மாதிரி வேற என்ன வந்தாலுமே அவங்களே வேல்யூவை கொடுத்துருவாங்க. அதனால நீங்க பயப்பட வேணாம். ஓகேவா? இது தவிர்த்து வேற எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் கொஸ்டின்லயே அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தான் நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஓகே, சரி. இங்க பாருங்க, கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுக்காம கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்களே மார்க் கொடுத்துருவாங்க. அந்த சம் அட்டென்ட் பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்க. எனக்கு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் மிஸ்டேக். அப்ப அந்த மாதிரி கொஸ்டினா நான் தேடி போடுறேன்க்கா அப்படின்னு போடாதீங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அதனால பயப்படவே வேணாம். ஆனா இந்த வேல்யூஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சில சம்ல இந்த வேல்யூஸை கூடவுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. சில சம்ல tan 45 டிகிரி = 1 அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. உங்க லக்கு. ஓகேவா?
சரி. ஆனா எப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டேபிள். அதனால இத குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சில சம்ல அவங்களே குடுத்துருப்பாங்க. சரி. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப 4/5. இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0.8 வருது. இது வந்து உங்களுக்கு அவங்களே குடுத்துருவாங்க. இங்க பாருங்க 0.8ன்னு எப்போ வரும் அப்டின்னா, tan 38.7 அப்படிதான் வரும்னு அவங்களே குடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப தீட்டாவோட வேல்யூ 38.7 டிகிரி அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதுதான். இந்த மாரி குடுத்திருக்கும்போது, உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. அது உங்களுக்கு கொஸ்டின்லயே அப்படியே இருக்கும். அதே பார்த்து அப்படியே எழுதினாலே போதும். இங்க பாருங்க. இது கேன்சல் பண்ணா 0.8 வருது. 0.8லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. டான்ல என்னென்ன மேக்ஸிமம் வரும்? 1 வரும். இல்லன்னா √3 வரும். இல்லன்னா இன்ஃபினிட்டி வரும். இல்லன்னா 0 வரும். இல்லன்னா 1/√3 இது மட்டும் தான் வரும். இத தவிர்த்து வேற எது வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ல குடுத்துருப்பாங்க. டான் தீட்டா 0.8 எந்த தீட்டாவுக்கு என்ன வேல்யூ குடுத்தா இந்த வேல்யூ வரும்னு அவங்க குடுத்துருப்பாங்க. தீட்டாவுக்கு 38.7 டிகிரி குடுக்கும்போது தான் இந்த வேல்யூ வருதாம். அப்போ இதுதான் அந்த ஏவோட ஆங்கிள் அப்படின்னு எழுதிருங்க. சிம்பிள். உங்களுக்கு அவங்களே குடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் இங்க பாருங்க. இதுவுமே அவங்களே குடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்குடா இந்த சம் கேட்குறீங்கன்ற மாரி தான் இருக்கு. ஆனா இத கூட கேட்கலாம். ஏன்னா, நான் தான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. அதனால இத கூட கேட்கலாம். கேட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு. அங்கேயே இருக்கு. அதே எழுத வேண்டியதுதான். ஆனா நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது. இத கேன்சல் பண்ணி 2.6ன்னு போட்டு வச்சு அதோட ஆன்சர்லாம் எழுதிடக்கூடாது. கேன்சல் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியும்ல 5 4ஆல் டிவைட் பண்ணணும்னா இது முடியாது. அப்ப 0 போட்டுட்டு 0 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கணும். 5ல 40ல எத்தனை 5 இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்கு. அப்ப 40. அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். சரி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்கேயும் நமக்கு tan தீட்டா தான். ஏவோட ஆங்கிள் தான் கேட்குறாங்க. எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கம் தான் வருது. ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான் வருது. அப்ப tan 8/3 இத கேன்சல் பண்ணீங்கன்னா 2.66 சம்திங் வருது. இதோட வேல்யூமே தீட்டாவுக்கு என்ன வேல்யூ குடுத்தா வரும் அப்படின்னா, அவங்களே குடுத்துட்டாங்க. அப்ப அதே தூக்கி எழுத வேண்டாம். தீட்டாவுக்கு 69.4 அப்படின்னு குடுக்கும்போது தான் இந்த ஆன்சர் வருது. அப்ப தீட்டாவோட வேல்யூ 69.4 அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குக்கா. ஓகே. ஓகே. அங்கேயே குடுத்துட்டு அவங்களே கேட்குறாங்க. என்ன பண்றது? ஆனா அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஆன்சர் பேப்பர்ல எழுதணும். ம். ஓகே தானே? அது நம்ம வேலை இல்ல. அதனால தான் குடுக்குறாங்க. சரி வேற யாராவது கேட்குறீங்களா? நான் கேட்கறேன். கேளுங்கப்பா. 2 அப்பா 2 பையங்க வந்து மீன் பிடிக்க போறாங்க. ம். ஆளுக்கு ஒரு மீன் தாங்க பிடிக்கிறாங்க. ம். மொத்தம் 3 மீன் தான். அது எப்படி? எனக்கு தெரியும். 2 அப்பா 2 பையன்னா, அதாவது அப்பா தாத்தா, அப்பா, பையன் அப்படி. ஆமாங்க. அவங்களுக்கு இவங்க 2 அப்பா, அவங்களுக்கு இவங்க 2 பசங்க அப்படி மாதிரி வரும். அப்ப 2 பசங்க, 2 அப்பா. இது வந்து எந்த மாரி இருக்கு? இது வடிவேல் காமெடில ஒண்ணு வருமே. ஆளுக்கு ஒரு வடை அந்த மாரி ஏதோ ஒண்ணு வரும்ல. ஏதோ ஒரு காமெடி பழைய படத்துல ஏதோ ஒண்ணு வரும். 3 வடை பிக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு வரும்ல. அந்த மாரி இருக்கு. ஞாபகம் இருக்கா நான் எத காமெடி சொல்றேன்னு? தெரியலக்கா. தெரியல. அப்படி. பார்த்திபன் கரெக்ட் கரெக்ட். கரெக்ட். அந்த இதுதான். அண்ணன், தம்பி 2 பேரு. அண்ணன், தம்பி 2 பேரு. அப்படி ஏதோ வரும்ல அந்த இது. சரி வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் நீங்க சொல்றீங்கன்னா நான் கொஸ்டின் சொல்லிடுவேன் அதுக்குதான். வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களா? தாரகா, இன்னைக்கு என்ன சொன்னீங்க தாரகா? நியூ இயர் எதுவுமே ஏமாத்த மாட்டேன், பாட்டு பாடுவேன்னு யாரோ எல்லாம் சொன்னீங்களே. தாரகா, நான் மைக் ஆன் பண்ணதானக்கா? சரி நாளைக்கு பார்த்துருவாங்க. நான் இப்போ டெஸ்ட்டுக்கான கொஷின் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து நம்ம 6th சாப்டர் 1 மார்க்காப்பா 5th 6ஆ
ஆமாங்க. இந்த 6th சாப்டரோட 1 மார்க் தான் நீங்க எல்லாரும் டெஸ்ட் எழுத போறீங்க. நோட் பண்ணிக்கோங்க. 6th சாப்டர் 1 மார்க். தியரம்ல வந்து பித்தாகரஸ் தேற்றம்ல மறுதலை கிடையாது கான்வெர்ஸ் பார்ட். அதனால அத விட்டுட்டு மாற்று வட்டத்துண்டு தேற்றம் எழுதுறீங்களா? ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம். அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். நான் வந்து 5 மார்க் கூட குடுக்கல. ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம் எல்லாருமே படிச்சு எழுதுங்க. மாற்று வட்டத்துண்டு தேற்றம். ஓகேவா? மாற்று வட்டத்துண்டு தேற்றம் எழுதுங்க. இந்த 6th சாப்டர் 1 மார்க் எழுதுங்க. 5 மார்க் நான் குடுக்கல. ஓகேவா? கிராஃப் ஜியோமெட்ரி உண்டு ஒரு 2 மார்க் குடுக்குறேன். அந்த தேற்றம் நீங்க எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக தான் நான் குடுக்கல. ஓகேவா? இது வச்சுக்கோங்க. இந்த 9th எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 8th சம் வச்சுக்கோங்க. ஹோம்வொர்க்கா? சரி ஹோம்வொர்க் கிடையாது டெஸ்ட். பழக்க தோசம் வருது. டெஸ்ட். ஓகேவா? 2 மார்க். முடிஞ்சிச்சா? அது 2 மார்க் தானம்மா? இது 2 மார்க் சம் தானே? 2 மார்க் தான் நினைக்கிறேன். 2 மார்க் தான். 2 மார்க் தான். கிராஃப்ல வந்து எத்தனாவது சம்மப்பா? 6th சம்மா? 6th சம் குடுத்துருங்க. ஆமாங்க. 6 எக்ஸைஸ்ல 2வது. ஓகே. எக்ஸர்சைஸ்ல செகண்ட் ஓகே அது குடுத்துருங்க. ஜியோமெட்ரில தேர்டா அந்த ட்ரையாங்கிள்லயே லாஸ்ட் சம் போடாதவங்க போட்டுருங்க. உங்களுக்கு இது முடிஞ்சிச்சுல? டான்ஜென்ட்ல இன்னும் ஒண்ணு பெண்டிங் இருக்கா உங்களுக்கு? தொடுகோட்டுல? ஆமாங்க. அது போடுங்க. தொடுகோடு சம் போடுறவங்க தொடுகோடு சம்ல ஒண்ணு போடுங்கம்மா. இல்ல வட்டத்துல முக்கோணம் வரைதல்ல ஒரு சம் இருக்கு. அந்த லாஸ்ட் சம், லாஸ்ட் மாடல் அது போடுறவங்க போடுங்க. அதுல கோண இருசம வெட்டி வச்சு வரும் ஏதோ. இந்த முக்கோணம் வரைதல்ல. அந்த சம் போடுறவங்க போடுங்க. இல்ல இது போடுறவங்க போடலாம். ஹரிஷ் சார் நீங்க சொல்றது டான்ஜென்ட்ல உள்ளதுதான்க்கா. டான்ஜென்ட்ல உள்ளது நான் சொல்லல. இது வந்து வட்டத்துல உள்ளது தான் நான் சொல்றேன். ட்ரையாங்கிள் டான்ஜென்ட்லயே அது மாதிரி சம் இருக்குக்கா. அந்த மாதிரி இருந்தா அது போடுங்க. ஓகே. ஆனா இந்த மாடல்லயும் இப்படி ஒரு சம் இருக்கு. ஓகேக்கா. ஓகே. ஹரிஷ் நீங்க உங்களுக்கு தானே நான் வந்து ஸ்கூல்ல ஒரு டைம் இந்த வட்டம் இந்த இந்த ட்ரையாங்கிள்லாம் சொல்லி குடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கே. அப்ப நீங்க இருந்தீங்களா? இல்லக்கா. போர்டுல 1 வேர்ட்ஸ் ஃபில் பண்ணப்ப நீங்க இருந்தீங்களா? இல்லக்கா. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் வைக்கும்போது நீங்க வந்தீங்கக்கா சனிக்கிழமை அது. சரி தெரியல ஞாபகம் இல்ல. இப்ப என்ன நான் சொல்லி கொடுத்தேன்? நான் ஏதாவது சொல்லி கொடுத்தேனா? இல்லக்கா நாங்க வெளில வந்தோம் கிளாஸ். ஓகே ஓகே. ஆன்லைன் கிளாஸ் பத்தி சொல்லி கொடுத்தனோ? ஆமாங்க. ஓகே ஓகே. சரி சரி. ஆனா நான் உங்க கிளாஸ்க்கு வந்து 2 டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜியோமெட்ரி ஒரு டைம் சொல்லி கொடுத்தேன். 1 மார்க் ஒரு டைம் டெஸ்ட் வச்சேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இல்லக்கா. சரி ஓகே. சரிம்மா. அவ்வளவுதான். கிராஃப்லன்னு சொல்லிட்டேன். ஜியோமெட்ரில சொல்லிட்டேன். ஒரு 2 மார்க் சொல்லியிருக்கேன். ஒரு 1 மார்க் வந்து 6th சாப்டர் சொல்லியிருக்கேன். 5 மார்க் நான் குடுக்கல. ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம். அதாவது மாற்று வட்டத்துண்டு தேற்றம் எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஈஸியா நான் சொல்லி குடுத்துருக்கேன். ஒரு டைம் நல்லா படிச்சு எழுதுங்க. நாளைலேருந்து 4 மணிக்கு எந்திரிங்க. ஓகேவா? பழகிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேட்டுக்கோங்க. ஹோம்வொர்க் நான் எதுவும் குடுக்கல. ஓகேம்மா. நம்ம நாளைக்கு பார்ப்போமா? தேங்க் யூ. பை பை. குட் நைட். ஏதாவது நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. தர்பார் மூவி பார்த்துட்டு வர வேணாம். ஏதாவது கிரியேட்டிவா கொஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு வாங்க. ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. பை பை. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. இளம்பிரியன் நீங்க நாளைக்கு பாட்டு பாடுங்க. ஐயோ. லெஃப்ட் ரைட்